வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். ஈகையுள்ளம் கொண்டவனுக்கு தைரியம் அவசியமில்லை, தைரியத்தை விட வலிமையானது என்றார் தாகூர் அவர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் கூற்று அது இரக்கத்தை காட்டுகிறது. தேடிய பொருளை எல்லாம் தேவைப்படுவர்களுக்கு தேடி கொடுப்பது ஈகை. இந்த வல்லம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வட்டார மருத்துவ அவர்களின் பொறுப்பு மருத்துவ அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஐக்கிய கூட்டமைப்பு சார்பாக உபகரணங்கள், சில மருத்துவ உபகரணங்கள் வழங்க வந்ததற்கு எங்களுக்கு மிகவும் நன்றி. இது மாதிரி எங்களுக்கு இதுவரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து தான் சப்ளை பண்ணியிருக்காங்க. முதல்ல நீங்கள் தான் எங்களுக்கு இதை சப்ளை பண்ணி இன்னும் மேலே பல இது நீங்கள் சப்ளை பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வேண்டுகோள். இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது என்னன்னாக்கா உங்களுக்கு பிபி அப்பரட்டஸு, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் லேம்ப்ங்கிறது டெலிவரி போது நாங்கள் தையல் போடக்கூடிய இதுக்கு லைட்டு மிகவும் அவசியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் குழந்தையுடைய துடிப்பு, தாய் வயிற்றில் இருக்கும்போது பார்க்குற ஃபீட்டல் டாப்லர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மேலும் ஸ்டெத்து, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ட்ரே, ட்ரெஸ்ஸிங் அப்பரட்டஸ் எல்லாமே மிகவும் அவசியமான ஒன்று. அதுக்கப்புறம் இன்வெர்ட்டர் எங்களுக்கு நிறைய கரண்ட் கட் ஆகும்போது நிறையா நாள் நாங்கள் நைட் டியூட்டி பார்க்கும்போது ரொம்ப சஃபர் ஆகிருக்கோம். அது மிகவும் அவசியம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. மொத்தம் 21 பொருட்கள் இங்கே கொடுத்துருக்கீங்க. 21மே மிகவும் அவசியமான ஒரு பொருள் தான். மாதிரி எல்லாருக்குமே தோணாத ஒரு விஷயம் ஒருத்தவங்க செஞ்சுருக்காங்கன்னா அதை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி செய்யணும். எவ்வளோ விஷயங்கள் நிறைய பேர் நிறைய உதவி செய்கிறாங்க. ஆனால் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தது இதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு எப்படி பாராட்டுறதுன்னு வார்த்தைகளே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு என்று இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அனைத்து குழுவினர்களும் மிக சிறப்பாக மக்களுக்காக உதவி புரிந்து வருகிறார்கள். பல உபகரணங்கள்லாம் வாங்கி தரதெல்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்க. அதனால உங்களோட குழுவினருக்கு என்னுடைய நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஊர் நமது பொறுப்பு, இது ரொம்ப நல்ல தலைப்பா நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் எங்களை மருத்துவர்கள் நாங்க ரொம்ப எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாம எல்லாமே செய்யறோம். செய்யும் பொழுது என்ன பண்ண பல நோய்கள் எங்களுக்கும் தொற்றுகிறது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார் பேசினாங்க. அந்த மாதிரி நானும் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் சேவை செய்து வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சேவைகள் செய்யும் பொழுது எங்களை எல்லாம் ஊக்குவிக்கும் விதமாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் அதிகப்படியாக உங்களுக்கு உதவிகளை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு உணர்வு வர மாதிரி எங்களுக்கு தோணுது. அதுவே இந்த மாதிரி பாராட்டு விழாக்களும் நீங்களும் இந்த மாதிரி மருத்துவர்களுக்கு இந்த மாதிரி பாராட்டி ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி எங்களை பாராட்டி ஏதாவது ஒரு இந்த மாதிரி உபகரணங்கள் வழங்கும் பொழுது இன்னும் எங்களுக்கு அதிகமான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வருது. இந்த மாதிரி துணி எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக கிளாத்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக துவைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப அழுக்காயிடும். அது மாதிரி நல்ல உபகரணங்கள்லாம் நல்ல விதமான வாஷிங் மிஷின்லாம் எங்களுக்குலாம் ரொம்ப தேவைப்படுற ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம வேக்சின் போட்டுட்ருக்கோம். குழந்தைங்களுக்குலாம் தேவைப்பட்ட வாரம் போட்டுட்ருக்கோம். எல்லாருமே இங்கே தான் போடுறாங்க. பணக்காரங்களாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே தான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ். அதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் ரொம்ப தேடிட்டு இருந்தோம். நீங்கள் கொடுத்தது ரொம்ப அந்த டைம்லி ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அதை ரொம்ப எங்களுக்கு உபயோகமாக இருக்குது. அதனால் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஊர் நமது பொறுப்புங்கிற தலைப்பு உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க நினச்சிருக்கலாம், இவங்க இவங்களே அந்த பேரை வாங்கிட்டு டாக்டர்ஸ்க்கெலாம் அந்த உதவியை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் இங்கே நமது ஊர் நமது பொறுப்புன்னு இங்கே ஊரில் உள்ள முக்கியஸ்தரெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ நீட்டாக இவ்வளோ சிம்பிளாக பண்ணதுக்கு அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் அவ்வப்போது ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெறுவது என்பது வழக்கமான ஒன்று தான். ஆனால் இந்த நிகழ்வானது ஒரு ஆத்மார்த்தமான நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் எத்தனையோ அமைப்புகள், சங்கங்கள் எல்லாம் ஒரு நலத்திட்ட ஒரு விஷயத்தை ஒரு பெயரளவில் மட்டும் பண்ணி கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு உயிர் காக்கக்கூடிய இந்த உபகரணங்களை வழங்குவதற்கு உங்கள் இந்த ஊர் பகுதியின் சார்பாக உங்கள் அத்தனை பேரையும் நான் தலைவணங்கி மகிழ்கின்றேன்.
ஐக்கிய நல கூட்டமைப்பு என்ற அமைப்பு வந்து 2007 சமூக விஷயங்களில் சமூக அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் வந்து பலவிதமான திட்டங்கள், பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ்கள் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஆனால் மருத்துவத்துறை சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம தனிப்பட்ட ரீதியில் ட்ரீட்மெண்ட்ஸ் வைஸாக, கேம்ப் வைஸாக நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு பிபிபி, அதாவது ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அது வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து அதை மேம்படுறதுக்கான ஒரு திட்டம் தான் நாங்கள் பிபிபி அதன் அடிப்படையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மருத்துவத்துறை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்யக்கூடிய துறையாக இருக்குது. எங்களுடைய அன்வோ அமைப்பு கூட மிக நெருங்கின தொடர்பில் இருந்த டாக்டர் சைமன் ஹெர்குலஸ் அப்படின்றவங்க, அவங்க தான் வந்து இந்த திட்டத்துக்கெல்லாம் வந்து எங்களுக்கு முன்னோடி. இப்படி வந்து ஒரு பிஹெச்சின்னு இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது. அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு வந்து அதுக்கு உபகரணம் அளித்தாலும் சில இடங்களில் சரியான உபகரணங்கள் கிடைப்பதற்கு தாமதமாகுது. ஒன்று தேவை இருக்குது, மருத்துவ தேவை இருக்குது, அதுக்கு தீர்வு இருக்குது. இந்த தேவைக்கும் தீர்வுக்கும் நடுவில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணணும், சீக்கிரம் அதை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தோம். அதுலேயும் குறிப்பாக இந்த மருத்துவர்கள் எல்லாம் பாராட்டும் வகையாக, மேம்படுத்தும் வகையாக இது இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது சுகப்பிரசவ முன்னெடுப்பு எங்கே பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் வந்து அதிகமாக வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் வராங்க. சரி, இதை நம்ம எடுத்து இந்த சுகப்பிரசவம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த சுகப்பிரசவம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு வசதியான ஒரு சுகப்பிரசவ அறையை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நான் ஜாயின் பண்ணது சுவாமிமலை மெடிக்கல் ஆஃபீஸர் தான். இப்போ நான் வந்து பட்டீஸ்வரத்தில் பிஎம்ஓ இன்சார்ஜில் இருக்கேன். எது வந்து நமக்கு ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கோ அதுக்கான ஸ்பான்சர் வந்து செஞ்சாங்க. பணிவான சலாம், பணிவான வணக்கங்கள். நமது ஊர் நமது பொறுப்பு என்று சொன்னால் நம்ம ஊரில் உள்ளவங்களே சேர்ந்து நம்ம ஊருக்கு நான் தேவையை நிறைவேற்றிக் கொள்வது. வெளியிலேருந்து வரணுங்கிற மாதிரி இல்லாமல் நம்முடைய சிந்தனையை நம்மால் ஆண்ட உதவி நம்முடைய சமுதாய மக்களுக்கும் இங்கு வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவங்களை தேடி நம்ம ஊரில் சேர்த்ததுக்கு நம்ம ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய எல்லோரின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து சார், ஒரு எப்படின்னா இப்போது பிஹெச்சி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கவர்மெண்ட் வந்து அவங்களால முடிஞ்சதை கொஞ்சம் செய்வாங்க. பட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பலாயிரம் பிஹெச்சி இருக்குது. ஸோ அந்த பிஹெச்சிஸில் வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு ஈக்குவலாக எல்லாம் போகும்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து அவங்களால முடிஞ்சது அவங்களோட ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து எப்போ எது கிடைக்கும்னு எப்போ தேவைன்னே நமக்கு தெரியாது. ஸோ வந்து வெரி வாலடைல். இன்றைக்கின்னு ஒரு விஷயம் தேவைப்படலாம், நாளைக்குன்னு ஒரு விஷயம் தேவைப்படலாம். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் எப்போ வராங்களோ அதை பொறுத்து தான். நம்ம எதையுமே எப்பயும் எதிர்பார்க்க முடியாது நம்ம மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில். அந்த மாதிரி ஒரு
டிபார்ட்மெண்ட் தான் நம்மளோட டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து நம்மள்ட்ட ஃபீட்பேக்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. பட் வந்து நீங்கள் வந்து ஒரு பொருள்லாம் கொடுத்து உதவுறது வந்துட்டு இது நீங்கள் கேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற வந்து ஒரு விஷயம்தான். ஸோ வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் திங்ஸ் தரது அவர் மக்கள் சார்பாக நானே சொல்லலாம். தேங்க்யூ. ஸோ எக்ஸ்ரே வியூ கேட்டிருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் எக்ஸ்ரே வச்சோம்னா நமக்கு அந்த லைட்லேருந்து அது தெரியும், எக்ஸ்ரே நல்லா தெரியும். இதுவரை எப்படி பார்த்தீங்கன்னா லைட்டை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லாவும் தெரியும் எல்லாம். வேறு ஸ்ட்ரெச்சர் அண்ட் ட்ராலி. ஸ்ட்ரெச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ பேஷண்ட் வந்து இப்போ நடக்க முடியாதவங்க அப்படின்னு வந்தாங்கன்னா நம்மள்ட்ட வீல் சேர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ ஒரு அப்படியும் கூட நடக்க முடியாதுன்னா அவங்கள நம்ம ஸ்ட்ரெச்சரில் தான் வச்சு கொண்டு போகணும். அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சருக்கு ஒன்று சொல்லியிருந்தோம். வேறு ஃபோக்கஸ் லைட்னா இப்போ டெலிவரி டைமில் வந்துட்டு இந்த குழந்தை பிறந்தப்பறம் கொஞ்சம் தையல்லாம் போடுற மாதிரி வேலை வரும். அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் லைட் தான் இது பண்ணணும். ஏன்னா நார்மல் லைட் வந்து நம்ம அந்த போர்டில் வைக்க முடியாது, இங்கே டெலிவரி இடத்துல வைக்க முடியாது. அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஹேண்ட் சானிடைசர் லாஸோ இந்த சானிடைசர் கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து நாங்கள் அதை சின்னதாக வச்சு யூஸ் பண்ணிப்போம் அப்பப்போ. தேங்க்யூ. ஃபீட்டல் டாப்லர் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டியூஸ்டேவும் வந்துட்டு நாங்கள் ஏஎன்சி இது பண்ணுவோம். ஏன்னா இப்போ மாசமாக உள்ளவங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களோட குழந்தையோட ஹார்ட் பீட் துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வந்து அவங்களுக்கு பார்க்கணுன்னா பீட் வந்து இதை வச்சு தான் பார்ப்போம். ஸோ வந்து அது 3 கொடுத்துருக்கீங்க. சரி, இவ்வளோ திங்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. இதை வந்து இந்த உபகரணங்கள்லாம் பற்றி ஒரு 2 சொல்லிடுறேன். நாங்கள் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எப்படின்னா மாதம் ஒரு மீட்டிங் வைப்போம். பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டிம்போம். அதாவது நோயாளிகள் நல சங்கம்னு வைக்க சொல்லியிருக்காங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டிபிஎஸ்சிலேருந்து. அதில் முக்கியமான கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு தேவையான உபகரணங்களை ஸ்பான்சர் வாங்குறது தான் இந்த கூட்டத்தோட முக்கியமான ஒரு நோக்கம். நாங்களும் மாதம் நிறையா, அதாவது ரோட்ரி, லைன்ஸு, இது மாதிரி ஜமாத்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தோம். நிறையா லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். கொடுத்த லிஸ்ட்டை தவிர என்ன பண்ணிட்டாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டு நாங்கள் அதை வந்து வேறு மாதிரி பரப்பி எங்களுக்கே சில இடத்துலேருந்து நிறையா சொன்னோம்னா பொலிட்டிக்கல் செல்லுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. பட் நாங்கள் உங்களை நேரடியாக கூட வந்து கேட்கல. பட் நீங்களாம் எங்களை வந்து பார்த்து தேவையான உபகரணங்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு இந்த ஆவூர் மக்களும் சுற்று வட்டார மக்களும் நிறைய பொருளுதவி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இஸ்லாமியர்களோட பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சு. அது வந்து தவிர்க்க முடியாது. இது ஒரு இஸ்லாமியரோட வயல். இது தான் அந்த நேரத்தில் ஒரு 4000 ரூபா குழி 4000 ரூபாங்கிற கணக்கில் வாங்கி தானமாக அதை வந்து செட்டில் பண்ணணும். ஊர் மக்களோட பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. அதில் வந்து நிறைய வந்து இஸ்லாமியர்களோட பங்களிப்பு நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வாங்கினோம். இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. இது வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஈவெண்ட். நாங்கள் செய்கிறதுலேயே வந்து ஐக்கிய நல கூட்டமைப்பு 2007 இருந்து பலவிதமான சமுதாய சேவைகள் மற்றும் சமுதாய மேம்பாட்டுக்கான செயல்களை தமிழ்நாடு முழுவதும் முக்கியமாக கிராமப்புறங்களில் செஞ்சுட்டு வரோம். அந்த முன்னெடுப்புகள்லேயே வந்து மருத்துவ முன்னெடுப்புகளில் பலவிதமான கேம்புகள், மெடிக்கல் கேம்ப்ஸு, ஸ்பெஷலைஸ்ட் மெடிக்கல் கேம்ப்ஸு, ட்ரீட்மெண்ட் கைடன்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட்னு பார்த்திங்கன்னா இந்த உபகரணம் அளிக்கும் முறை, அதுவும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு.